பிரபஞ்சம் உருவாகும் முன் சிவனின் துவக்கம். அமைதியின் அழுத்தம் முழு வெற்றிடத்தையும் ஆட்கொண்டிருந்தது. ஒளி இல்லை, ஒளி இல்லை, காலமும் இல்லை. அந்த முடிவற்ற நிசப்தத்தின் அகலத்தில் ஒரு அறியாத அதிர்வு தோன்றியது. அது ஓம் என்ற முதற்குரல். அந்த ஒளி தன்னை வெளிப்படுத்திக் கொண்டபோது அந்த அதிர்வின் இதயத்தில் ஒரு ஒளிக்கதிர் தீபித்தது. அது சிவன். அவன் வடிவமற்றவன், ஆனால் எல்லா வடிவங்களுக்கும் அடியார். அவன் இருள் மூடிக்கொண்ட வெற்றிடத்தில் ஒளியாக தென்பட்டான். அவன் அமைதியின் ஆழத்தில் உயிராக உருவானான். அந்த கணத்தில் பிரபஞ்சம் இன்னும் உருவாகவில்லை, ஆனால் உருவாக்கத்தின் அடிப்படை அங்கம், சக்தி, அவன் உள் அசைவில் இருந்தது. அந்த ஒளியின் உள் அசைவிலிருந்து நிலவும் நட்சத்திரங்களும் இன்னும் பிறக்கவில்லை, ஆனால் சக்தியின் அணுவுகள் வெளிப்பட்டன. சிவன் தனது அமைதியால் அவற்றை பரிசோதித்தான். ஒவ்வொரு அணுவும் அவரது சிந்தனையின் துளி. அதுவே பிரபஞ்சத்தை உருவாக்கும் மூலவிதை. அவன் தனது உளாழத்தில் சிந்தித்தான், இருள் முழுதும் அமைதி, அமைதி முழுதும் என்னே. நான் துவக்கமும் முடிவும் இல்லாதவன். ஆனால் அறிவை விரிக்க ஒரு படிமம் தேவையூர். அந்த சிந்தனை அலை போல் வெளிப்பரப்பில் பரவியதும் அது சக்தி என்ற பெண்மையை எழுப்பியது. அந்த சக்தி அவரது அறையில் உள்ள பாதி. அவள் அவரது சுவாசத்தில் இருந்தாள். அவள் மூலம் பிரபஞ்சம் அசைந்தது. ஒவ்வொரு அணுவும் அசைவடைந்தது. அசைவில்தான் உயிர் முளைத்தது. அந்த அசைவின் அலைகள் காலத்தையும் அகலத்தையும் உருவாக்கின. பிரபஞ்சத்தின் முதல் அளவீடு இப்போது அந்த கணத்தில் பிறந்தது. அந்த அளவீட்டின் அடியில்தான் பிறகு யுகங்கள் நடைபெறவிருந்தன. அந்த முன்னோடி அமைதி படிப்படியாக ஒளியாக மாறியது. ஒளி அலைகளில் மாயம் மூடிக்கொண்டது. அந்த மாயத்தின் அடியில் பிறந்தது 4 திசைகள், 5 பூதங்கள், 8 அங்கங்கள். அவற்றை சிவன் தனது ஆசையால் அல்ல, அவரது அமைதியால் உருவாக்கினான். அந்த பூதங்கள் அவரது உடலிலிருந்து வெளியேந்தன. அவரது மூச்சிலிருந்து காற்று, அவரது சிந்தனையிலிருந்து அக்னி, அவரது கருணையிலிருந்து நீர், அவரது நிலைத்தன்மையிலிருந்து பூமி, அவரது அறியாமையிலிருந்து ஆகாயம். இந்த 5ம் பிரபஞ்சத்தின் அடித்தளம். பிரபஞ்சம் இப்போது பறந்தது. ஆனால் அது இன்னும் சிந்தனையின் தோற்றம் மட்டுமே. சிவன் அந்த பரப்பை கண்டான். அவன் அதனுள் தன்னை மூழ்கவிட்டான். அவரது அறிவு அந்த அளவில்லா வெற்றிடத்தில் பரவி அது அண்டம் என்ற பெயரை பெற்றது. அந்த அண்டம் அவரது உளதிர்வின் ஒளியாக திகழ்ந்தது. அந்த ஒளியில் 3 அணு விளக்குகள் படர்ந்தன. அவை பிறகு பிரம்மா, விஷ்ணு, ருத்ரா என்று அறியப்படும் சக்தியின் விதைகள். அவரது மனதின் ஆழத்தில் நின்று சிவன் அவைகளை பார்த்தான். அவன் சிரித்தான். அந்த சிரிப்பு ஒரு அழகிய ஒலி ஆகஸ்ட் மாறியது. அது நாதமாக பரவி அனைத்து அணுக்களையும் அசைத்தது. அந்த அசைவில்தான் பிறப்பும் அழிவும் முழு சுழற்சியாக தொடங்கியது. அண்டம் இயங்கத் தொடங்கியது. சிவனின் தாண்டவம். அண்டம் பறந்து விரிந்தது. வெற்றிடத்தின் அசைவுகள் துள்ளி குதித்தன. ஒவ்வொரு துளியும் ஒளியாய் மாறியது. அப்போது சிவன் தனது கண்களை திறந்தான். அந்த கண்களின் தீட்சண்யம் 10 சூரியனின் பிரகாசத்தை தாண்டியது. பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு திசையும் அவரது ஒளியால் ஒளிர்ந்தது. அவன் அசைந்தது தாண்டவம். அந்த தாண்டவம் சாதாரண நடனம் அல்ல, அது உயிரின் துடிப்பு. அவரது ஒவ்வொரு அடி, ஒவ்வொரு சுழல், ஒவ்வொரு திருப்பு அனைத்தும் படைப்பின் விதிகளை எழுதின. அவன் காலால் மிதித்த தரை அதிர்ந்தது. அதிர்வில் மாயை ஆடினாள். மாயையின் அசைவில் உருவம், உருவத்தின் நிழலில் உயிர். இதுவே சிவனின் நடனத்தின் மர்மம். அவன் தலையில் கங்கை ஒளியுடன் ஓடியது. அந்த நதி ஒளியின் வழியே அண்டத்தின் இருளை சுத்திகரித்தது. அவனது ஜடைகளில் பாம்புகள் ஆடியன. அவை காலத்தின் அசைவை குறித்தன. அவரது கழுத்தில் விழுந்த நகைகள் விண்மீன்களாய் மின்னின. அவன் முகத்தில் தீக்கதிர்கள் சுட்டன. ஆனால் அந்த தீயின் மையத்தில் இருந்தது அமைதி. அதுவே சிவனின் தன்மை.
அழிவு வழியாக உருவாக்கம். அவனது தாண்டவம் வெறும் அழிவு அல்ல, அது புதிய பிறப்பிற்கான அர்ப்பணம். அவன் அசைந்தபோது ஆகாயம் விரிந்தது, பூமி நிலைத்தது, நீர் பாய்ந்தது, காற்று துள்ளியது, அக்னி திளைத்தது. அந்த 5 பூதங்களும் அவனது ரிதத்தில் இணைந்தன. அந்த ஒற்றுமையே ஓம் என்ற ஒலியின் உயிராய் ஆனது. அந்த தாண்டவத்தின் முடிவில் அவன் நின்றான். உலகம் உருவாக தயாராக இருந்தது. அவன் கண்களை மூடியான். அந்த ஒரு மூச்சில் சூரியனும் சந்திரனும் பிறந்தன. ஒளி இருளைச் சந்தித்தது. பிரபஞ்சம் தன் முதல் மூச்சை எடுத்தது. அந்த முதல் மூச்சுதான் வாழ்க்கையின் மூல ஒலி. அதிலிருந்து பிறந்தது காற்று, அலை, மழை, உயிர். அவற்றை அவன் ஆசையால் அல்ல, அவனது சித்தத்தின் இயல்பால். அவன் படைக்கவில்லை, அவனுள் இருந்தது வெளிப்பட்டது. இப்போது அண்டத்தில் இசை பிறந்தது. அந்த இசைதான் சக்தியின் இதய துடிப்பு. அதில்தான் பிறகு எல்லா உயிர்களும் தங்கள் தாளத்தை கண்டு கொண்டன. சிவன் தனது அமைதியுடன் அதை கவனித்தான். அவனது முகத்தில் ஒரு சிறிய புன்னகை தெரிந்தது. அது பிரபஞ்சத்தின் முதல் ஒளிர்வு. சக்தியின் வெளிப்பாடு, சிவன் மற்றும் சக்தி. அண்டத்தின் ஆழத்தில் ஒளி பெருகியது. அந்த ஒளியின் மையத்தில் அமைதியான அதிர்வொலி பிறந்தது. அது சக்தி. அவள் உருவமற்ற ஆற்றல், ஆனால் அவளே உருவத்தின் தாய். சிவனின் சிந்தனையின் கதிர் அவளை தொடர்ந்தபோது இருள் மெல்ல ஒளியாக உருமாறியது. அவள் சிவனின் சுவாசத்தில் இருந்தாள். அவன் ஒவ்வொரு மூச்சிலும் அவளின் நாதம் ஒலித்தது. அவள் அவரது அமைதியை அசைவாக மாற்றினாள். அசைவு உருவானதும் அண்டத்தின் இதயம் துடித்தது. அந்த துடிப்பில்தான் உயிர் முளைத்தது. சிவன் கண்களை திறந்தான். அவன் விழிகளின் ஒளியில் சக்தி தென்பட்டாள். அவள் ஒளியாகவும் நிழலாகவும் ஒன்றாக இருந்தாள். அவளது ஒளி சிவனின் உடலில் பிரதிபலித்தது. இருவரின் சேர்க்கை அதிசயமான தெய்வீக ஒற்றுமை. அந்த ஒற்றுமையில்தான் சமநிலை பிறந்தது. yin yang, நாளிரவு, ஆண் பெண், அமைதி அசைவு. பிரபஞ்சம் இப்போது தன் சட்டத்தை அடைந்தது. அந்த சமநிலையை பார்த்து சிவன் சிரித்தான். அந்த சிரிப்பிலிருந்து 1000 ஒளி கதிர்கள் பறந்தன. அவை பிரபஞ்சத்தின் மூலை முடுக்குகளையும் தழுவின. அந்த ஒளிக்கதிர்கள் பிறகு நாகரிகங்களின் விதைகள் ஆனது. அவள் சக்தி அந்த ஒளிகளை தழுவினாள். அவள் கைகளில் அந்த ஒளி மலராக மாறியது. அந்த மலரின் மனம் உயிரின் வடிவம் பெற்றது. இதுவே முதல் உயிரின் கனல். அண்டம் இப்போது உயிருடன் துடித்தது. காற்று அசைந்தது, நெருப்பு எரிந்தது, நீர் ஓடியது, மண் நனிந்தது. ஒவ்வொரு அசைவும் சிவனின் நினைவில் பதிவானது. சிவனும் சக்தியும் ஒருவரில் ஒருவர் கலந்தனர். அந்த கலவையில் உண்டான ஒளி பரம்பொருளின் சுருதி. அதிலிருந்து தோன்றியது காலம். அந்த காலம் ஒரு வட்டம். பிறப்பு, வளர்ச்சி, அழிவு, மீண்டும் பிறப்பு. அந்த வட்டத்தின் மையத்தில் நின்று சிவன் அமைதியாய் இருந்தான். அவன் தாண்டவம் இப்போது உள்ளங்கையில் மறைந்தது. அவன் சிந்தனையின் ஒளியே உலகின் நியதி. காமனின் நெருப்பு மற்றும் அமைதியின் வெற்றி. பிரபஞ்சம் தன் ஓட்டத்தில் மெல்ல மெல்ல விரிவடைந்தது. காலம் தனது பாதையில் நகர்ந்தது. உயிர்கள் தோன்றின, உணர்வுகள் எழுந்தன. அன்பும் ஆசையும் அந்த உயிர்களின் இதயங்களில் முதன்முறையாக ஒலித்தது. அந்த ஒலியில்தான் காமரின் பிறப்பு. அவன் ஒளி போல வேகமானவன். இதயத்தின் நெருப்பை உயிர்த்துவிக்கும் சக்தி அவனிடம் இருந்தது. அவன் சக்தியின் பார்வையை பார்த்தான். அவளிடம் இருந்து வெளிப்பட்ட ஒளியில் மயங்கினான். அவன் சிந்தனையில் ஒரு எண்ணம் தோன்றியது. அமைதியான சிவனின் இதயம் இந்த ஒளியை அனுபவிக்கட்டும். காமன் தனது மலர் கயிறை எடுத்தான். அவன் கண்களில் விளையாடியது வெறி உணர்ச்சி. அவன் அம்பு சிவனின் அமைதிக்குள் பாய்ந்தது. அந்த அம்பு அண்டத்தின் நிசப்தத்தை பிளந்தது. ஒரு கணம் அனைத்தும் துள்ளி நின்றது. ஆனால் அடுத்த நொடியே சிவனின் மூச்சு திடீரென மாறியது. அவன் கண்கள் திறந்தன.
அந்த கண்களின் தீ ஆழ்ந்தது, பிரபஞ்சம் நடுங்கியது. அவரது நெற்றியில் இருந்து ஒரு தீக்கதிர் பாய்ந்தது. அது காமனை கசிந்தது. அந்த தீயின் வெப்பம் பிரபஞ்சத்தின் எல்லைகளையும் எரித்தது. உயிர்கள் அஞ்சின. சக்தி தனது நெஞ்சை தழுவினாள். ஆனால் சிவனின் கண்களில் கோபம் இல்லை, அவரது கண்களில் இருந்தது நியதி. அவர் அழிக்கவில்லை, அவர் திருத்தினார். அந்த நெருப்பில் காமன் கரைந்த போதும் அவரது ஆற்றல் அழியவில்லை. அது மனமாக மாறி உலகில் பரவியது. அந்த மனத்தில் அன்பு மீண்டும் பிறந்தது, வடிவமில்லா, ஆசையில்லா அன்பு. சிவன் தனது மூச்சை மெதுவாக வெளியிட்டார். அந்த மூச்சில் தீ குளிர்ந்தது. நெருப்பின் இடத்தில் குளிர்ந்த மழை பிறந்தது. அவன் மீண்டும் கண்களை மூடியான், அமைதி திரும்பியது. அந்த அமைதியில் காமனின் நினைவு நறுமணமாக மிதந்தது. அதுவே உயிரின் பாசமாக ஆனது. சிவனின் கோபம் அழிவை தரவில்லை, அது பாசத்தின் ஆழத்தை உருவாக்கியது. அந்த தருணத்தில் பிரபஞ்சம் ஒரு புதிய பாடத்தை கற்றது. அழிவு என்பது முடிவு அல்ல, அது சுத்திகரிப்பு. அந்த சுத்திகரிப்பின் தாய் சிவனின் அமைதி. நீலகண்டன் விஷத்தை உண்டவன். பிரபஞ்சம் மலர்ந்தது, திசைகள் விரிந்தன, உயிர்கள் தங்கள் வழியை அறிந்தன. ஆனால் யுகங்களின் ஓட்டத்தில் சமநிலை குலைந்தது. தேவர்களும் அசுரர்களும் தங்களின் ஆற்றலால் பெருமை கொண்டனர். ஆசை அலை போல பெருகியது, அந்த அலை உலகை மூழ்கடித்தது. அப்போதுதான் தேவர்கள் தங்கள் சக்தியை மீட்டெடுக்க அமிர்தத்தை பெற எண்ணினர். அந்த எண்ணம் கடலின் ஆழத்தில் ஒலித்தது. அந்த கடல் சாதாரணம் அல்ல, அது பரம்பொருளின் இரகசிய நெஞ்சு பார்க்கடல். அதில்தான் எல்லா ஆற்றல்களும் மறைந்து கிடந்தன. தேவர்களும் அசுரர்களும் ஒரே எண்ணத்தில் சேர்ந்தனர், கடலை கடைய வேண்டும். மந்தர மலை கடையில் தூணாக நின்றது. வாசுகி நாகன் கயிறாக பயன்படுத்தப்பட்டது. தேவர்கள் ஒரு பக்கம், அசுரர்கள் மறுபக்கம். கடல் குலுங்கியது, அலைகள் வானத்தை தொடின. கடையிலில் இருந்து பவளம், நகை, காமதேனு, கல்பவிருட்சம், தேவகன்யைகள் என பல அதிசயங்கள் தோன்றின. ஆனால் கடலின் ஆழம் இன்னும் அதிர்ந்தது. அதன் கருப்பு கடலில் இருந்து ஒரு துளி வெளிவந்தது. அந்த துளி விஷம், ஹாலாஹல விஷம். அதன் புகை பரவியதும் வானம் கரைந்தது, பூமி நடுங்கியது. தேவர்களும் அசுரர்களும் தங்கள் சுவாசத்தை இழந்தனர். அந்த நொடியில் அனைவரும் ஒரே பெயரை நினைத்தனர், சிவன். அவன் கைலாயத்தின் அமைதியில் தியானத்தில் இருந்தான். பிரபஞ்சத்தின் அலைகள் அவனது மனத்தின் சிந்தையில் நின்றன. அந்த அமைதியை பிளந்தது பிரார்த்தனையின் ஓசை. அவன் கண்களைத் திறந்தான். அவரது பார்வை உலகை தாண்டி அலைந்தது. அவன் கையை உயர்த்தியதும் விஷத்தின் கனல் அவனை நோக்கி வந்தது. அவன் அதை கையில் ஏந்தினான். அந்த விஷம் இருள் போல இரத்தினம் போல் கசிந்தது. எந்த உயிரும் அதை தாங்க முடியாது. தேவர்கள் நடுங்கினர். ஆனால் சிவன் சிரித்தான். அவரது சிரிப்பு அருள் நிறைந்தது. அவன் அந்த விஷத்தை தனது தொண்டையில் ஊற்றினான். அந்த கணத்தில் பிரபஞ்சம் சுவாசத்தை நிறுத்தியது. தீ மூச்சு அவனது தொண்டை வழியாக ஓடியது. ஆனால் அவன் அமைதியாய் நின்றான். அவனது தொண்டை நீலமாக மாறியது. அந்த நீலம் ஒளியாக விளங்கியது. அது கருணையின் அடையாளம். அதன் பின் அவன் நீலகண்டன் என அறியப்பட்டான். விஷத்தை உண்டவன், உயிர்களை காத்தவன். அந்த விஷம் அவனது உள்ளத்தை எரிக்கவில்லை, அது அவனது அன்பை வெளிப்படுத்தியது. அவன் தாங்கிய வேதனை உயிர்களின் நலனாக மாறியது. கடல் அமைதியடைந்தது, வானம் விழுந்தது. தேவர்களும் அசுரர்களும் அவரது அருளைக் கண்டு வணங்கினர். ஆனால் சிவன் மீண்டும் தன் அமைதிக்குள் சென்றார். அவரது நெஞ்சில் இன்னும் அந்த நீல ஒளி எரிந்தது, அன்பின் தீபமாக. அந்த ஒளி உலகில் கருணையின் வடிவம் ஆனது. உயிர்கள் தங்கள் இதயங்களில் அந்த நீல ஒளியை உணர்ந்தன. அப்போது அவர்கள் அறிந்தனர், அருள் என்பது தியாகத்தின் நிழல்.
அவனுள்ள அமைதி, நம் உள்ளம் உள்ள சிவன். பிரபஞ்சம் இப்போது அமைதியில் மூழ்கியது. விஷத்தின் கனல் மங்கிவிட்டது. அலைகள் மெல்லிய அழகில் நடனமாடின. அந்த அமைதியின் நெஞ்சில் சிவன் மறுபடியும் தியானத்தில் உறைந்திருந்தான். அவனது மூச்சு ஒரு பிரபஞ்சத்தின் இசை ஆனது. அவனது சிந்தனை வானத்தின் நட்சத்திரங்களாக பரவியது. அவனது நெஞ்சில் அருள் மலர்ந்தது. அந்த மலர் நம் உள்ளத்திலும் மெல்லத் தொடங்கியது. உலகம் பிறந்தது, வளர்ந்தது, மாறியது. ஆனால் ஒவ்வொரு மாறுதலிலும் ஒரு நிலைத்த ஒளி இருந்தது. அது சிவனின் உள்ளொளி. அந்த ஒளி எந்த திசையிலும் நம்மை விட்டு போகாது. அது அமைதி போல நம்முள் நிற்கிறது. பெருமை, கோபம், பயம் எல்லாம் அந்த ஒளியின் முன் அயர்கின்றன. சிலர் அவனை அறிவால் தேடுகின்றனர், சிலர் அவனை அன்பால் அணுகுகின்றனர். ஆனால் அவனை அடைவது ஒரே வழி, அமைதி. அமைதி என்பது அவனது உண்மையான தாண்டவம். அது நம்முள் ஏறி இறங்கும் மூச்சாக மாறுகிறது. அது ஒரு நிமிட நிசப்தம், ஆனால் அந்த நிசப்தமே பிரபஞ்சத்தின் நாதம். நாம் கோபத்தில் மூழ்கும்போது அவன் நம் உள்ளத்தில் அமைதியாக உட்கார்ந்திருப்பான். நாம் துயரத்தில் அழும்போது அவன் நம் இதயத்தில் மெல்ல சொல்வான், ஓம் நம சிவாயஜூர். அந்த ஓசை மனதை துடைத்து புது ஒளி தரும். அவன் பிரபஞ்சத்தின் அரசன் மட்டுமல்ல, நம் உள்ளத்தின் நடுவர். அவனை தேட தூரம் போக வேண்டாம். அவன் நம் உள்ள மூச்சில் மறைந்திருக்கிறான். அதுவே சிவத்தின் உண்மையான வெளிப்பாடு. அவன் தாங்கிய விஷம் அவனது அருளாக மாறியது. அவன் செய்த தாண்டவம் உயிர்களின் இசையாக மாறியது. அவன் அமைதி நம் நம்பிக்கையாக மாறியது. நம் ஒவ்வொரு மனதிலும் அந்த நீல ஒளி இன்னும் ஒளிர்கிறது. அது நம் வாழ்வை அமைதியாக மாற்றுகிறது. அது நம் பயங்களை அன்பாக உருவாக்குகிறது. அந்த ஒளியை நினைத்தாலே ஒரு அமைதி பரவுகிறது. அது நம் உண்மையான அவஸ்தை, சிவாவஸ்தை.